வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 3 மீட்டர் நைட்டி கிளாத்தில் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் அளவு உள்ள ஒரு நைட்டியை நாம் கட் பண்ண போகிறோம். அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 54 இன்ச்சு, பாடி சுற்றளவு 56 இன்ச்சு, ஷோல்டர் 16.5 இன்ச்சு, அஸ்தின் 6.5 இன்ச்சு நீளம், கைப்புளி அளவு 26 இன்ச்சு, டைட் அளவு 21 இன்ச்சு, நுனிக்கை அளவு 18 இன்ச்சு. சரி, வாங்க கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நைட்டியோட இறக்கம் 54 இன்ச்சு, அதனால் நம்ம 3 மீட்டர் நைட்டியும் ஃபுல்லாக வரும். எடுத்துதா இப்போ வந்து கட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, மேலே இருந்து ஒரு 10.5 இன்ச்சில் ஒரு மார்க், அதுக்கப்புறமா ஒரு 5 இன்ச்சில் ஒரு மார்க், அடுத்ததாக இதனுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 16.5 இன்ச்சு. இப்போ நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கும். எக்ஸ்ட்ரா வச்சு இது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அடுத்து ரெடி தேவை எவ்வளோன்னா 3.25 இன்ச்சு ஃபுல் விரிவு. அப்போ நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சில் மார்க் பண்ணுவோம், 4 இன்ச்சு கட்டாது. சரி, இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு கிராஸ், அடுத்ததாக இங்கே ஒரு 2 இன்ச்சு நாம இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வரோம். வளர்ச்சி கொண்டு வந்து அடுத்ததா இதனுடைய பாடி சுற்றளவு மொத்தம் எவ்வளவுன்னா 56 இன்ச்சு. அப்போ இதனுடைய பாடி சுற்றளவு எவ்வளவுன்னா 56 இன்ச்சு. அப்போ இதில் ஒரு 14 + 1 இன்ச்சு கச்சா 14 இன்ச்சு. அப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி அடுத்ததாக நம்ம ஸ்லீவை பிக் பண்ண போகிறோம். ஸ்லீவோட லென்த்து பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, கூட 1 இன்ச்சு சேர்த்து 7.5 வரும். அதுக்கப்புறம் இதனுடைய டைட் என்னென்னா 21 இன்ச்சு, 11 ஒரு மார்க், இதில் ஒரு மார்க். அதுக்கப்புறம் இங்கே இருந்து இந்த மாதிரி நமக்கு இது எவ்வளோ தேவைன்னா 26 இன்ச்சு. அப்போ 13.25 இன்ச்சு வரும். 13.5 இன்ச்சு வரும். இப்போ சரி, இனி நாம் இதை கட் பண்ணலாம். ரைட்டாக இங்கே வருது, இதை வந்து இது ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து அஸ்தியில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து அஸ்தி, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததாக இதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறங்கி இது நமக்கு எவ்வளோ தேவைன்னா 56. அப்புறம் 13, 16, 28, 56, ஒரு 14.5. இதை இப்படி கட் பண்ணி எடுக்கலாம். இதை கட் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக இந்த ஷோல்டர் கிராஸையும் கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிட்டா இப்போ என்னென்னா நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக சேவ் பண்ணிக்கலாம். அஸ்தினோட கைக்குழி எவ்வளவு தேவைன்னா 26 இன்ச்சு. அப்போ 13 இன்ச்சு வேணும், கச்சாவோட சேர்த்து ஒரு 13.5 வேணும்.
பாருங்க, கரெக்டாக 13.5 வரும். நம்ம இதை வேணால் லைட்டாக செய்யப்படுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து இதை கட் பண்ணிட்டோம். அடுத்தது ரெண்டு கழுத்து இந்த மாதிரி சூப்பராக கரெக்டாக வச்சுட்டு ஒரு 3 இன்ச்சு 3. இதில் வந்து நான் வந்து கேன்வாஸ் ஊட்டி தான் பண்ண போகிறேன். அதனால் ஸ்டார்டிங்லேயே நம்ம 3 கால் வச்சிடலாம். 3 கால் இங்கே இருந்து ஒரு 7 இன்ச்சு இங்கே வரும்போது அது ஒரு 7 இன்ச்சு வரும். சரி, இது வந்து 3 கால். அதுக்கப்புறமா இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச் இதை நம்ம இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ண போகிறோம். இதை வந்து நான் இப்போ வெட்டலை. சப்போஸ் வந்து நம்ம வேறு லைனிங் துணியில் தான் கேன்வாஸு வெட்டி ஒட்டி ஸ்டிச் பண்ண பிறகு இந்த துணி மீதி வரும். இது மீதி வந்துனாக்கி இந்த துணியை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்டில் ஜிப்பு எதாவது வைக்கிறதா இருந்தால் வைக்கணும். இது எப்படின்னா 2ஆக கட் பண்ணி போட்டு வச்சா தான் அந்த ஜிப்புக்கு வரும். ஏன்னா இதில் வந்து மீதி துணியே வராது. சரி, ஃப்ரண்டை நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்தது பேக்கை கட் பண்ணணும். இது வந்து நம்ம வெட்டி எடுத்துடலாம். அப்போ வந்து இது 3 இன்ச்சு. அப்புறம் இங்கே இருந்து ஒரு 4 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பேக் இருக்கா, இந்த மாதிரி ரவுண்டு போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம என்னென்னா கழுத்து வந்து பைப்பிங் பண்ணுவோம். பைப்பிங்க்கு இந்த துணியில் தான் நம்ம பண்ண முடியும். இவ்வளோ துணி தான் மீதி இருக்குது. இது இந்த மாதிரி கிராஸாக வெட்டி அதை வந்து 4ஆக கட் பண்ணணும். இருக்குங்களா, நம்ம இப்படி கிராஸாக கட் பண்ணிட்டு 1 இன்ச்சில் ஒரு இன்ச்சில் ஒரு இது, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் வரும். இதெல்லாம் நம்ம கட் பண்ணி சேர்த்து கழுத்தை இது பண்ணோம்னா கழுத்து வந்துடும். அஸ்தின் இருக்குங்களா, நம்ம இதுக்கும் இங்கே இருந்து இந்த ஒரு கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம். ஒரு ஷேப் வேணும்ல, ஷேப் போட்டுட்டு இது இருந்து ஒரு பெரிய சைஸுங்கனால ஒரு 3.5 இன்ச் வரை வைக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை 6 + 7 அதாவது +1 சேர்த்து 7. நாளைக்கு இதை வந்து நம்ம இது வரை ஸ்ட்ரெயிட்டாக விட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அதுக்கப்புறம் இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வளைச்சி இப்படி கட் பண்ணி சரி, இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிட்டோம். அதாவது 3 மீட்டர் நைட்டி கிளாத்தில் ஒரு நைட்டியை எந்த அளவு பெருசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவு நான் பெருசாக கட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நன்றி.